பவளக்கண்ணன் விருதுநகரிலிருந்து. இந்த நிதியநாம யோகத்தில் எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த 27 நித்தியநாம யோகங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அபரிவிதமான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. 27 நட்சத்திரங்களுக்கு இணையாகத்தான் 27 நித்தியநாம யோகங்கள் இருக்குது. எப்படி நட்சத்திரங்களில் அஸ்வதி முதல் ரேவதி வரைக்கும் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த நித்தியநாம யோகங்களில் விஷ்கம்பம், பிருதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, வியாகாதம், ஆர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வேதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், ஐந்திரம், வைதிருதி, இப்படி 27 நித்தியநாம யோகங்கள் இருக்கு. இதில் ஒரு ஷார்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். வைதிருதி அப்படிங்கிறது 27வது நித்தியநாம யோகம். இந்த வைதிருதி அப்படிங்கிறது பஞ்சாங்கத்திலெல்லாம் வைதிருதின்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இது பூராவுமே சமஸ்கிருத சொல். அதனால் இதில் வைதிருதி வராது. எப்படி வருதுன்னா துவைதிருதி அப்படின்னு வரும். துவைதிருதி அப்படின்னு சொன்னால் துவோ அப்படின்னா 2, திருதினா பார்வைன்னு அர்த்தம். 2 விதமான பார்வைகளை உள்ளடக்கியது இந்த வைதிருதி. இந்த வைதிருதி நித்தியநாம யோகத்துக்கு இணையாக வரக்கூடியது என்ன நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, இந்த துவைதிருதி அதாவது வைதிருதிங்கிற நித்தியநாம யோகத்தில் பிறந்தவங்களும் சரி, எல்லாரும் பார்க்கிற பார்வையோட ஒரு விஷயத்தை வித்தியாசமான பார்வையில் இவங்க அணுகுவாங்க. அதனால் நிறைய விஷயங்களை இவங்களுக்கு புதுமைகளையும் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தனை வாழ்வியல்ல மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகக்கூடியது இவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நித்தியநாம யோகம் இருக்குது. அந்த நித்தியநாம யோகம் வெறும் திருதி அப்படிங்கிறது. இந்த திருதி அப்படிங்கிற நிதியநாம யோகம் என்னன்னா, இது பூசம் நட்சத்திரத்துக்கு இணையாக வரக்கூடியது. திருதினா வெறும் பார்வைன்னு மட்டும்தான் அர்த்தம். இந்த திருதினா வெறும் பார்வை. இவங்க பார்வையாலே மற்ற எல்லா விஷயங்களையும் உணர்ந்து கொள்வார்கள், அனுபவப்பட்டு கொள்வார்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இன்னும் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம நிறையா பேசுவோம்.